நாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோம். சொல்லு. ராமாயண காலகட்டத்தில் அனுமன் இந்த வழியாக பறந்து வரும்போது இந்த பாலாற்றங்கரையில் அவரோட காலை ஒரு தடவை பதிச்சுட்டு போனதா இந்த கோயிலோட வரலாறு ஒன்று இருக்கு. என்ன தெரியல? இவ இப்பெல்லாம் பயங்கர போட்டோஹாலிக்கா இருக்கா. எடுக்க மாட்டேன், அங்க போய் எடுக்கிறேன் கோயிலுக்கு போய். அப்படியே உளறிட்டே நானும் என் பொண்ணும் ஆலியார் போகிற வழியில் இருக்க பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். நான் குட்டி பையனாக இருக்கும்போது இருந்தே இந்த கோயில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பிளேஸாக இருந்த கோயில். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போன உடனே ரைட் சைடில் நிறைய கடைகள் இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரெகுலராக இங்கே ஒரு அக்கா கடையில் தான் மாலை வாங்குவேன். அந்த அக்கா அவ்வளோ வெல்கமிங்காக அவ்வளோ ப்ளசண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் அந்த அக்காவை நான் இன்றைக்கி தேடி பார்த்தேன், அந்த அக்கா கடையே போடல போல். எனிவேஸ், அந்த அக்கா தான் அங்கே இல்லை. அவங்களோட நினைவுகள் எப்போவுமே என் மனசில் இருக்குது. ஓகே, அங்கேருந்து கடையிலேயே மாலை சூடம் பற்றி எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். நல்லா தரிசனம் பண்ணோம். ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தண்ணி இல்லையாம்மா, மீன் எதுவும் வரல. சொல்லு சாமி. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு இந்த விரலை வச்சு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. ஸோ எனிவேஸ், இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக போச்சு.